ரோட்டில் இவரும் அவருடைய மனைவி ரோட்டில் நடந்து போவாங்க. இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு நடந்து போவாங்க. எதில் அப்படி வர்றவங்க அப்படி சாதாரண கேஷ் அப்படி பார்த்துட்டு அப்படி போவாங்க. இதில் வரணும் இதில் சாதாரண பார்க்கல சாதாரண பார்க்கணும். உடனே இவர் மனைவிட்ட அவன் ஏன் உன்னை பார்த்தான், அப்போ அவனுக்கு தொடர்பு இருக்குதா? ரோட்ல எதில் ஒரு கிராஸ் பண்ணி போவாங்க. உடனே மனைவிட்டு சண்டை போடுவார். அவன் ஏன் உன்னை பார்த்தான், அவனுக்கு தொடர்பு இருக்குதா? அப்படி ரோட்லேயே போட்டு அடிப்பார். அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. மூர்க்கத்தின் உச்சத்துன்னு போயிடுவார். அங்கேயே போட்டு அடிப்பார். எல்லாருக்குமே ஆச்சரியம், இவரா சண்டை போடுறாரு, இவர் கூட நல்ல பிரதர் ஆச்சு. கேட்குறாங்க, மனைவிட்டு சண்டை போடுறாரு, மனைவி அடிக்கிறாருங்கிறாங்க. பயங்கர அந்த பொண்ணு பாவம், ரொம்ப நல்ல ஒரு ஜோவியல் டைப்பான அந்த பொண்ணு. அவள் ரொம்ப ஜோவியலாக நல்லா சந்தோஷமாக இருக்கிற ஒரு பொண்ணு. அவள் அப்படியே முடங்கிட்டா, யார்கிட்டையும் பேசுறது கிடையாது, யார்கிட்டையும் அப்படியே தன்னை ஒடுக்கி ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டா. நீ இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு உயிரோடு இருக்கிற? உன் மனைவி தான் உனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டால, நீ போய் இப்போ தற்கொலை பண்ணி சாரு அப்படின்னு ஆவி பேசியிருக்கு. சோம் பண்ண உடனே அவருக்குள்ள ஒரு அசுத்தாவி அலக்கடிச்சு அப்படியே வேகம் தூக்கி அடிச்சது அவரை. அதற்கு பின்னால் ஒரு சேர் இருந்துச்சு, அந்த சேர்ல போய் விழுந்த சேரே நொறுங்கி போச்சு. அவர் விழுந்த அந்த அளவுக்கு அந்த அசுத்தம் ஆக்ரோஷமா இருந்துச்சு. கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம பல எபிசோட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கிரியைகள். அநேக மக்களுக்கு இந்த எபிசோட் பிரோஜனமாக இருக்குன்னு அவங்க நமக்கு சொல்கிறாங்க. அநேக மக்கள் பாஸ்டர் ஸ்டீபன் அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போவும் ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்துக்கான பதிலாக நம்ம டைரெக்டாக பாஸ்டர் ஸ்டீபன் அவங்ககிட்டே கேட்கலாம். வாங்க நம்ம டைரெக்டாக இன்டர்வியூக்குள்ளே போகலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஓகே பாஸ்டர், இப்போவும் ஒரு சந்தேகம் இருக்குது. அது என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி சந்தேகம் குறிப்பாக அநேக குடும்பங்கள் நம்ம பார்த்தோம்னா உலக அளவில் டைவர்ஸுங்கிறது குறிப்பாக இந்தியாவிலையும் மிக அளவில் வேகமாக நடந்துட்டு இருக்கு. மேரேஜ் பண்ணுறாங்க, திடீர்னு டைவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ குடும்பங்களில் சந்தேகங்கள் நிறைய வருது. ஸோ இதற்கும் பிசாசுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதற்கான ஒரு தெளிவான பதிலை கொடுக்க பாஸ்டர். கண்டிப்பா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சண்டை வர்றதும் பிரியறதும் இந்த மாதிரி டைவர்ஸ் ஆகிறதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு மனைவியின் மேல சந்தேகம், மனைவிக்கு கணவன் மேல சந்தேகம். இந்த காரணத்தினால தான் நிறைய குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்குது, சண்டை போடுறாங்க. சில குடும்பங்கள் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சே போயிடுறாங்க. இதை நிறைய பேர் இது ஒரு ஆவியாடைய பிசாசனுடைய பிரச்சனையில் நிறைய பேர் உணர்றது கிடையாது. சிலர் என்ன நினைக்கிறாங்க, கணவனுக்கு மனைவியின் மேல இருக்கிற ஒரு பொசசிவ்னஸ், அல்லது மனைவிக்கு கணவன் மேல இருக்கிற ஒரு பொசசிவ்னஸ், அவங்க மேல அவ்வளோ பொசசிவாக இருக்கிறாங்க, அந்த அன்பு, அதனாலதான் அவங்க வேற யாருக்கும் விட்டு கொடுக்காம அவ்வளோ சந்தேகப்படுறாங்க. அதனாலதான் இப்படி சண்டை வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் உண்மை கிடையாது. அதாவது கொஞ்சம் பொசசிவ்னஸ் கொஞ்சம் இருக்குதுன்னா சந்தேகம் கொஞ்சம் வரும். அது ஒரு லெவல் தான். அதாவது சில காரியம் சந்தேகப்படும்படியான சில காரியங்கள் இருந்துச்சுன்னா, அவங்களுடைய பேச்சில், அவங்களுடைய நடவடிக்கையில் ஏதாவது சந்தேகப்படும்படியான சில காரியங்கள் இருந்துச்சுன்னா, அதை வச்சு சந்தேகம் வந்துச்சுன்னா அது ஓகே, அது நியாயமானதுதான். ஆனால் சந்தேகப்படும்படியான எதுவுமே இருக்காது, புரிதுங்களா? நேச்சுரல் லிவிங்லேயே ஒவ்வொரு அசைவுலையுமே இவங்களுக்கு இந்த சந்தேகம் ரொம்ப மேல் நோங்கி இருக்கும். எதுக்கெடுத்தான் சந்தேகம் வரும். இது எந்த ஒரு ஆதாரம் இல்லாம இந்த சந்தேகம் வரும், எல்லாத்துலேயுமே வரும். அதுவும் இந்த சந்தேகம் ஒரு சாதாரணமான நிலைமையில் இருக்காம உச்சக்கட்ட கோபத்திலையும் மூர்க்கத்திலையும் சண்டையில தான் போய் நிற்கும். இது போல ஒரு சந்தேகத்துல உச்சக்கட்டத்தில் இருக்கிற சிலர் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க, அவர் ரொம்ப சந்தேக பேர் வழி அப்படின்னு ஆட்கள் முடிச்சிருவாங்க. அந்த அம்மா ஒரு சந்தேக பேர் வழி, அந்த ஆள் ஒரு சந்தேக பேர் வழி அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஆனால் அதை ஒரு நார்மலா ஒரு மனுஷனுடைய சுபாவமா நம்ம எடுத்துட முடியாது. ஸ்பிரிட்டோட வேலை இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இதை இந்த ஒரு நபரை ஒரு சாதாரண காரணத்தோடு சந்தேகப்படுறாங்கன்னா அது இயற்கை.
ஆனா காரணமே இல்லாம எல்லாத்துலயுமே ஒருத்தர் சந்தேகப்படுறாங்க. அவங்க சந்தேகத்தினாலேயே அவங்க இவங்களையே முதலா சொல்லப்போனா இந்த சந்தேகத்துல யாருக்கு சந்தேகம் இருக்குதோ இவங்களே முதல்ல மிகப்பெரிய டார்ச்சர்ல இருப்பாங்க. பயங்கர டார்ச்சர்ல இருப்பாங்க. சைக்கலாஜிக்கலா இவ பயங்கர டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. டிப்ரெஸ்டா இருப்பாங்க. ஆமா. ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பாங்க. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. இது நான் இப்ப முதல்ல சொன்னது சண்டை போடுறாங்க, பிரியறாங்க. இந்த சந்தேகத்தினால எத்தனையோ குடும்பங்கள்ல கொலைகள் நடந்திருக்கு. கணவன் மனைவியை கொல்றது, மனைவிக்கு ஆலோசிச்சு கணவனை கொல்றது. இது சந்தேகத்தினால நிறைய கொலைகளே நடந்திருக்குது. நிறைய விஷயம் நம்ம நியூஸ்லயும் ரெகுலரா பார்க்குறோம். ஆமா. சந்தேகப்பட்டு ஒருத்தர் கொலை செய்வாங்க. அப்போ இந்த அளவுக்கு கொலை வெறி அளவுக்கு இது தூண்டி விடுதுன்னா, இது சாதாரணமா ஒரு மனுஷனுக்குள் ஒரு ஆதாரத்தினால வருகிற ஒரு சந்தேகமா இருக்காது. எந்த ஆதாரம் இல்லாம இது ஒரு கொலை வெறிய அளவுக்கு தூண்டுதுன்னா, இதுக்கு பின்னால கண்டிப்பா மனுஷ கொலை பாதகனா இருக்கிற பிசாசுக்கு இதுல சம்மந்தம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதுதான் இது ஒரு சாதாரண லெவல்ல சந்தேகத்தை தாண்டி ஒரு கொலை வெறியோட அளவுக்கு தூண்டி அந்த நபரை கொன்னாதான் இவங்களுக்கு நிம்மதி அடைவாங்க. அந்த அளவுக்கு கிளம்பு. கொன்னாதான் சந்தேகம் நிற்கும். ஆமா. அப்பதான் அவங்களுக்கு ஒரு மனசு ஆறுதல் அடையும். அந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் அந்த சம்பவம் நடந்தாலும் இவங்க வாழ்க்கை மாறாது. அதுக்கு பிறகும் அப்படிதான் இருப்பாங்க. இவனால எப்படி இருக்க முடியாது. அப்போ இந்த சந்தேகத்துக்கு இப்படி வர்றதுக்கு வெறுமனே நம்ம ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்கன்னு நம்ம ஈஸி எடுக்க முடியாது. சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறது கொஞ்சம் இருக்குது. பட் அதை தாண்டி இந்த சந்தேகன்றது ஒரு ஆவி செயல்பாடு என்பதையும் நம்ம மறுக்கவே முடியாது. இதை நான் பார்த்துருக்கிறேன். ஊழியத்தின் பாதையில் நான் பார்த்துருக்கிறேன். சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். அதுல ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தடவை ஒருத்தருக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஒரு இளம் வயசுள்ளவதான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பிலீவர். நல்ல கர்த்தருக்குள்ள இருக்கிற பிலீவர். அந்த பிரதரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பெயர் எல்லார்கிட்டையும். ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி. ரொம்ப ஒரு நல்ல சகோதரர். நம்ம எந்த நேரத்தில் அவர் நம்ம ஆண்டவருடைய காரியத்தில் கூப்பிட்டாலும் உடனே நிற்பாரு. இது மாதிரி ரொம்ப ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை உள்ள ஒரு சகோதரன். அப்போ நிறைய பேர் விரும்பி என்ன செஞ்சாங்க, இவர் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு பேசினா அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணலாம். எல்லார்கிட்டையும் அவருக்கும் ரொம்ப நல்ல பேர், அந்த பொண்ணுக்கும் ரொம்ப நல்ல பேர்லாம். ஆனால் கல்யாணம் ஆகி அவரோட வாழ்க்கை ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து அவர் எல்லாருக்கும் ரொம்ப நல்லவராக இருப்பாரு. ஆனா மனைவி விஷயத்துல மட்டும் எப்பவுமே ஒரு மூர்க்கமாவே சண்டை வந்துட்டே இருந்துச்சு. எல்லாருக்குமே ஆச்சரியம். இவரா சண்டை போடுறாரு. இவர் ரொம்ப நல்ல பிரதர் ஆச்சு. கேட்கறாங்க, மனைவிட்டு சண்டை போடுறாரு, மனைவி அடிக்கிறாருங்கிறாங்க. இது நம்பவே முடியல. மனைவி கிட்ட மட்டும் டஃபா நடக்கிறாரு, மீதி எல்லார்ட்டையும் நல்லா நடக்கிறாரு, எல்லார்ட்டையும் நல்ல பேரு. அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது அவர் சந்தேகம் உச்ச கட்டத்தில் அவர் மைண்ட்ல இருக்கு. ரோட்ல இவரும் அவருடைய மனைவியும் ரோட்ல நடந்து போவாங்க. இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு நடந்து போவாங்க. எதிரில் அப்படி வர்றவங்க அப்படி சாதாரண ஒரு கேஷ் அப்படி பார்த்துட்டு அப்படி போவாங்க. எல்லாரும் இதில் சாதாரண பார்க்கல, எம்மக்கு சாதாரண பார்த்தோம். உடனே இவர் மனைவிட்ட, அவன் ஏன் உன்னை பார்த்தான்? ஓ, அப்போ அவனுக்கு தொடர்பு இருக்குதா? ரோட்ல எதில் ஒரு கிராஸ் பண்ணி போவாங்க. உடனே மனைவிட்டு சண்டை போடுவார். அவன் உன்னை பார்த்தான், அவனுக்கு தொடர்பு இருக்குதா? அப்படி ரோட்லேயே போட்டு அடிப்பார். அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மூர்க்கத்தின் உச்சத்துக்கு போயிடுவார். அங்கே போட்டு அடிப்பார். எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா இருந்தவர் அவ்வளவு ஒரு மோசமான பிஹேவியர்ல அவருடைய குடும்ப வாழ்க்கையில மட்டும் அவ்வளவு ஒரு மோசமான பிஹேவியரை அவரை பார்க்க பிடிச்சு. மற்ற எல்லாரையும் ரொம்ப நல்லவர் அவர். அப்புறம் இதை கொஞ்ச நாள் பார்த்தா இது ரொம்ப விஷயம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. எதுக்குதான் கிடையாது, எல்லாத்துலேயுமே சந்தேகம், யாருக்கிட்டையும் சந்தேகம். அந்த பெண் ரோட்டுக்கும் வர முடியாது, வீட்டிலேயே இருக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு சந்தேகம். இப்படி பண்ணும்போது அவங்க மென்டலி அஃபெக்டட் ஆயிடுவாங்கல்ல. பயங்கர அந்த பொண்ணு ரொம்ப நல்ல ஒரு ஜோவியல் டைப்பான அந்த பொண்ணு. அவ ரொம்ப ஜோவியலா நல்லா சந்தோஷமா இருக்கிற ஒரு பொண்ணு. அவ அப்படியே முடங்கிட்டா. யார்கிட்டையும் பேசுறது கிடையாது, யார்கிட்டையும் இது பண்ண, அப்படியே தன்னை ஒடுக்கி ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டா. அந்த அளவுக்கு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை இந்த சம்பவத்தினால பாதிச்சிருச்சு இவருடைய பிஹேவியர்னால. அப்புறம் ரொம்ப மோசம் போனோன்னு ஒரு நாள் நான் கூப்பிட்டேன் அவர் 2 பேரையும் சர்ச்சுக்கு வர சொல்லி பார்க்கும்போது விஷயம்லாம் சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ எனக்கு இவர் ரொம்ப நல்லவரையே இவ்வளோ இந்த விஷயத்தில் மனைவிட்ட மட்டும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு
பார்த்து சரி இவரை ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு ஜெபிக்க வச்சு கொஞ்சம் ஒப்பு கொடுக்க வச்சு ஒரு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே அவருக்குள்ள ஒரு அசுத்தாவி கழிச்சு அப்படியே வேகமா தூக்கி அடிச்சு தவிர அதற்கு பின்னால் ஒரு சேர் இருந்துச்சு. அந்த சேர்ல போய் விழுந்த சேரே நொறுங்கி போச்சு. அவர் விழுந்த அந்த அந்த அளவுக்கு அந்த அசுத்தம் ஆக்ரோஷமா இருந்துச்சு. துரத்துறோன்னு போய் சொல்லிட்டு போய் விழுந்தாரு. ஒரு சேர்ல வந்து அந்த சேரே நொறுங்கி போயிடுச்சு. அப்படி போய் விழுந்தார். அப்புறம் எழுந்திரிச்ச உடனே டக்குன்னு ஒரு மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஒரு ஆவி ஓடி போச்சு. மைண்டு ஃப்ரீ ஆயிட்டு அப்படியே பார்க்குறாரு, வித்தியாசமா பார்க்குறாரு. பார்த்துட்டு மனைவி கையை பிடிச்சிட்டு அழுகிறாரு. அது வரைக்கும் அப்படி இருந்தவன் மனைவி கையை பிடிச்சி அழுகிறாரு. நான் உன்னை ரொம்ப வருத்தப்படுத்திட்டேன், நான் உன்னை ரொம்ப துக்கப்படுத்திட்டேன், நான் இனிமேல் உன் மேலே சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு அழுகிறார். அப்படியே ஒரு குழந்தை மாதிரி மாறி போயிட்டேன். அப்போ அந்த ஆவி தான் அவரை வந்து இப்படி சந்தேகப்பட வச்சு இந்த மாதிரி அந்த குடும்பத்துல அவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தி அவ்வளவு சமாதான குறைச்சல் ஏற்படுத்துச்சு. கர்த்தருடைய கிருபையினால இந்த அசுத்தா அப்பதான் தெரிஞ்சது, இந்த சந்தேகத்தை இப்படி மூர்க்கத்தனமாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எந்த ஒரு காரணம் இல்லாம யாருக்கிட்டையும் சந்தேகப்பட வைக்குதுன்னா இது ஒரு அசுத்தாவி தான். இது போல சிலர் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பார்ப்பாங்க. அன்னைக்கு வேற ஒருத்தரை பார்த்தேன். தன் மனைவி மேல பயங்கரமான சந்தேகம். அவர் சொல்றாரு, என் மனைவியோட மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைல் வந்து ஆப்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது மூலமா இன்னொரு இதுல பேசுறாங்க, அப்படி என்னமோ சொல்றாரு. அப்போ ஒரு ப்ரூஃப் காட்டுங்க பிரதர்ன, நீ என்னமோ நோன்றாரு. அவர் காட்ட தெரிய முடியல. ஆனா அவர் மைண்ட்ல வந்து கண்டிப்பா என் மனைவி இன்னொரு மொபைல் வச்சுட்டு ரகசியமா இந்த மொபைல் இல்லாம வேற மொபைல் யாரோ வந்து ஆப்ரேட் பண்ற என்னமோ சொல்றாரு. நமக்கே புரிய மாட்டார். இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றாரு. எந்த பேஸுமே இல்லை. நோ எவிடன்ஸ். ஆமா, எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஒரு காரியமும் கிடையாது. மனைவி பரிதாபம் சொன்னது, அப்படி ஒண்ணுமே கிடையாது பாஸ்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால அந்த மனைவி வீட்டு ஃபோன் எல்லாம் போட்டு என் மனைவி ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் பிடிக்க வச்சுட்டாரு. மனைவி வீட்டு ஃபோனே கிடையாது. இப்போ ஃபோன் இதாக இருந்தாலும் இவருக்கு வந்து இன்னும் சந்தேகம், இவ வந்து இந்த ஃபோன் இல்லைன்னா கூட வேற ஏதாவது மூலமா இவ கான்டாக்ட் பண்ணுவான் என்னமோ சொல்லிட்டே இருக்கிற. அப்போ பார்க்கும்போது ஜெபிச்சு பார்க்கும்போது எல்லாம் அந்த அசுத்தாவி தான். பயங்கரமா சந்தேகத்தை கிளப்பி குடும்பத்தை உடைக்கிறதும் அவங்கள வந்து பிரிக்கிறதும். நான் எனக்கெல்லாம் கொஞ்சம் அந்த சகோதரத்தை சொன்னேன், நீங்க இத்தனை 12 வருஷம் ஆச்சு கரையே நாயி, இது வரைக்கும் நீங்க வந்து எந்த விதமான ஒரு மூர்க்கத்தனமாய் உங்க ஒருத்தர் அழிக்காதபடிக்கிறது அது பெரிய கர்த்தருடைய கிருபை தான். யார் இவ்வளவு சந்தேகப்படுறவர் வந்து என்ன வேணா செய்வார், கொலை பண்ற ரேஞ்சோட போயிருவாரு. ஆமா. இதுல வந்து இன்னொன்னு அவர் சொன்னார், இதை நான் சொல்லணும். ஒரு நாள் வந்து அவர் பெட்ல வந்து படுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஆவி வந்து பேசுதா அவர்கிட்ட. அந்த ஆவி சொன்னதான், பாரு உன் மனைவி வந்து எவ்வளவு தூரம் உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறா, உனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கிறா, நீ இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு உயிரோடு இருக்கிற, உன் மனைவி தான் உனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாலே, நீ போய் தற்கொலை பண்ணி சாகுது அப்படின்னு அந்த ஆவி பேசியிருக்கு. இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. அந்த சந்தேகத்தை அவள் வேற கொடுத்துட்டு, உன் மனைவி உனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணி இருக்கிறாங்க, எதுக்கு நீ அவளோட வாழ்ந்துட்டு பேசாம நீ தற்கொலை பண்ணி செத்துறவள் ஆகி வந்து பேசு. மோட்டிவ் வந்து அந்த ஃபேமிலியே கொலாப்ஸ் பண்ணிடும். ஆமா, டிஸ்ட்ராய் அழிக்கணும், பிரிக்கணும், இவரையும் தற்கொலை பண்ணி சாகடிக்கணும், விதவிதமா ட்ரை பண்ணுது. ஆனா கர்த்தருடைய கிருபையினால இவரும் தற்கொலை பண்ணி சாகல. அதாவது ஆவியில சில வந்து நடக்குது, சில உண்மையில அப்படி நடக்குது. ஒருத்தருடைய தவறான காரியத்தை பார்த்து இன்னொருத்தர் வந்து தற்கொலை பண்ணி சாவாங்க. நிறைய இடங்கள்ல நம்ம பேப்பர்லயும் நியூஸ்லயும் பாக்குறது எல்லாமே பேக்ரவுண்ட்ல இந்த ஆவிங்களுடைய வேலை தான். ஆமா, ஆனா வெளியில மக்களுக்கு தெரியாது. தெரியும், ஏதோ சைக்காட்ரிக் ப்ராப்ளம் நினைப்பாங்க. ஆமா. இது நம்மகிட்ட வரும்போது தான் தெரியுது, நாவிகள் வந்து இப்படி பேசுது, இது இவரையே தற்கொலை பண்ணது தூண்டி இருக்குது. ஆனா கர்த்தர் கிருபையை அப்படி கொண்டு வந்து விடுதலை பண்ணி காப்பாற்றி கொடுத்தாரு. அதனால சந்தேகன்றது வந்து எந்த ஒரு ரீசனும் இல்லாம எதுக்கு எடுத்தாலும் யாரை பார்த்தாலும் எல்லா விஷயத்திலையும் சந்தேகப்பட வச்சு அவங்கள ஒரு மோசமானவங்களா பார்க்க வச்சு, ஒன்று இவங்க அவங்கள அழிக்க பார்ப்பாங்க, அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க, இல்லைன்னா இவங்களே தங்களே டார்ச்சர் பண்ணிக்குவாங்க. ஈவன் சில டைம் வந்து தற்கொலையிலும் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல கொலைகளாகவும் போய் முடியறதுக்கும் சம்பவத்தை நம்ம கேள்விப்படுறோம். அதனால சந்தேகத்துக்கு பின்னால கண்டிப்பா அசுத்தாவிகள் இருந்து குடும்பத்தை உடைக்கிறதும் பிரிக்கிறதும் அழிக்கிறதுக்கும் பிசாசு செயல்படுதுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே பாஸ்டர், மிக அழகான விளக்கம் தந்தீங்க. இப்பவும் இதே மாதிரி சந்தேகத்துல மாட்டி இருக்கிற மக்கள், சந்தேகத்தில் சிக்கி இருக்கிற குடும்பங்கள், இதில் இருந்து அவங்க மீளணும்னா அவங்க என்ன பண்ணணும், அதற்கான ஒரு சின்ன மெசேஜ் எங்க சேனலுக்கு நீங்க கொடுங்க. ஆண்டவர் நமக்கு வேதத்தில் சொல்லி இருக்கிறாரு, ஒரு நபருக்குள் தங்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு ஆவி
ஒரு சந்தேகத்தின் ஆவி இருந்து அவங்கள டார்ச்சர் பண்ணுதுன்னா, ஒண்ணு யாராவது ஊழியக்காரரிடத்துல போய் ஜெபித்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஜெபித்து அவங்க விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு வகை. இல்லைன்னா உங்கள் சந்தேகம் உங்கள் உள்ளத்துல உங்கள் கணவன் மேலேயோ உங்க மனைவி மேலேயோ உங்களுக்கு கடுமையான சந்தேகம். அதாவது அவங்க தப்பு செஞ்சாங்கிறது எந்த ஆதரவு இருக்காது. ஆனா உங்க உள்ளத்துல ஒரு மூர்க்கத்தனமான ஒரு வெறியை அவங்க மேல தூண்டக்கூடிய அளவுக்கு, ஒரு கோபத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு அவங்கள ஒரு சந்தேக பார்வையிலேயே நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு நபராக இருந்தால், அதாவது இந்த சந்தேகம் ஏதோ கொஞ்ச நேரம் வர்றது கிடையாது. 24 ஹவர்ஸ் இதை உங்களை டார்ச்சர் பண்ணும். இந்த சந்தேகம் 24 ஹவர்ஸ் உங்களோட இந்த சந்தேக எண்ணம் உங்களை அப்படியே நசுக்கி எடுத்துடும். அந்த அளவுக்கு உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா ஒண்ணு இப்படி ஜெபிக்கலாம். இல்லைன்னு கேட்டீங்கன்னா நீங்களே கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு உங்களை தாழ்த்தி பாவரிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்துட்டு நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நல்ல அறிக்கை பண்ணி நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு, பொல்லாத சந்தேகத்தின் ஆவியை, எனக்குள் சந்தேகத்தை கிளப்புகிற அசுத்த ஆவியை உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்த்து நின்று போராட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ஆவி விலகிடும். உங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். அதனால ஒன்று நல்ல ஒரு ஊழியக்காரத்துல போய் உங்களுடைய விஷயத்தை உள்ளபடி சொல்லி ஜெபித்து விடுதலை வாங்கிங்க. இல்லைன்னா நீங்களே ஆண்டவருக்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பிசாசை எதிர்த்து நில்லுங்க. கண்டிப்பா இந்த ஆவிகள் ஓடிடும். உங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். இல்லைன்னா இதை வேற எந்த விதத்தினும் கவுன்சில் பண்ணி எல்லாம் சரிப்படுத்தவே முடியாது. ஏன்னா இது ஆவியினால் வர சந்தேகம். இதை ஆலோசனை கொடுத்தாலும் நம்மளை மாற்ற முடியாது. இந்த ஆவி வெளியே போனாதான் உங்களுக்கு உண்மையான ஒரு இளைப்பாறு உங்களோட மைண்ட்ல வரும். இதுதான் உங்களுக்கு சமாதானத்துக்கான வழி. ஓகே பாஸ்டர், அழகான ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க. சந்தேகம் குறிப்பா குடும்பங்கள்ல பிரச்சனை வர்றது மேக்சிமம் சந்தேகம்தான். அதை பற்றியும் டைவர்ஸ் இது எதனால நடக்குது, இதுக்கு பின்னால சாத்தான் எப்படியெல்லாம் கிரியேட் செய்கிறான், குடும்பங்களை எப்படியெல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வர்றான், அதையெல்லாம் உங்க ஊழிய அனுபவத்துல நீங்க பார்த்த சம்பவங்கள், இதன் மூலமாக மிக அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்து எண்டிங்கில் ஒரு அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்து தெளிவா அதை புரிய வைத்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். உத்தரப்பிரதேசம்.